குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அண்ட் விஎம்சிஎம் மெம்பர். இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கம்பெனி வந்து 22வது ஆனிவர்சரிக்கு வந்து நிறைய வந்து சர்ப்ரைசஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. 60 பிவி 100 பிவி அப்படின்னு இருந்ததை இப்போ 150 பிவி கன்சிஸ்டன்சியாக மாற்றிருக்காங்க. இதை நிறைய பேர் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். என்ன 150 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னும் பார்க்கலாம். 150 பிவி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பரவாயில்லையே, நமக்கு நல்ல பிஸ்னஸ் சேர்த்தி வரும், வேகமாக அச்சீவ் பண்ணலாம், நிறைய பிவி வரும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். நீங்கள் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெஸ்டேஜில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த வெஸ்டேஜை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெஸ்டேஜில் பணம் சம்பாதிக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் கம்பெனி ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதிக பிவி வரணும், அதிக இன்கம் வரணும் அப்படின்னு தான் வந்து கம்பெனி வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 60 பிவி 100 பிவி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. அப்போ வெஸ்டேஜில் வந்து 100 150 200 ப்ராடக்ட்ஸ் கூட இல்லை. அந்த டைமில் வந்து இருந்துச்சு. அந்த டைமில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கு 100 பிவி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது, இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 50 பொருள் ஏதோ நம்ம சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷு, இது மாதிரி வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸு, அது மாதிரி வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 50 ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 50 பொருளில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து 50 பொருளில் ஒரு 10 பொருள் 15 பொருள் வெஸ்டேஜில் வாங்கிக்கிட்டு மீதி வந்து 35-40 பொருளை வந்து வேறு கடைகளில் வேறு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தீங்க. அப்படிங்கும்போது அந்த 10 பொருள் வாங்குறதுக்கு 60 பிவி 100 பிவி கன்சிஸ்டன்சின்னு வச்சுருந்தாங்க. அதே 60 பிவி 100 பிவி கன்சிஸ்டன்சி அப்படியே தான் இருக்குது. ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த 150 பொருள் 200 பொருளுங்கிறத வருஷம் வந்து புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி ஆட் பண்ணி வந்து 250, 300, 350, 400, 500 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸோட கவுண்ட் அதிகமாக இப்போ வந்து நம்மள்ட்ட நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 100 பொருள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 100 பொருளில் 30 பொருள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பொருள் 35 பொருள் வந்து வெஸ்டேஜில் இருக்குது. அப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா வந்து வாங்குறதுக்கு சோர்ஸ் இருக்குது வெஸ்டேஜில். அப்படிங்கும்போது இன்னும் பழைய அந்த 100 பிவியை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி பிஸ்னஸ் வளரும்? அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதனால தான் வந்து இந்த சேஞ்சஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த 100 பிவி அப்படிங்கிறது 150 பிவியாக மாற்றினதன் மூலிமா நமக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 150 பிவி வாங்குகிற அளவுக்கான ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் வந்து வெஸ்டேஜில் இருக்குது ஒன்று. அதே மாதிரி இப்போ 100 பிவி வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் உங்கள் டீமில் வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பிவி வரும்? 1000 பிவி வரும். அதே 10 பேர் இப்போ 150க்கு வாங்குறாங்கன்னா 1500 பிவி, அப்படியே 50% பிவி அதிகமாக வரும். அதை பாருங்கள். ஓகே, நம்ம இங்கே எல்லாம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? இதில் நம்ம வந்து என்ன குறை, என்ன மிஸ்டேக், என்ன இதுன்னு நம்ம வந்து குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அங்கேயே தான் இருக்க போகிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக. இதில் வந்து இருக்கக்கூடிய மைனஸை தேடி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காமல் இதில் இருக்க ப்ளஸ்ஸை பாருங்கள். இதில் வந்து என்ன ப்ளஸ் இருக்குது, நம்ம இதில் இவ்வளோ பெரிய இன்கம் எடுக்க முடியும், இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க, நம்ம லைஃப் மாறும். வெளியே வேறு என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? வெளியே வந்து அப்படியே லைன் கட்டி 1008 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி எதுக்கு வெஸ்டேஜை பண்ணணும்? இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். வெளியே வந்து எங்கே வந்து பெரிய லெவலில் லேக்ஸில் இன்கம் எடுக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது, வெளியே வழி இருக்குது. ஓகே, வெஸ்டேஜ் அப்படிங்கிற வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம என்னென்ன குறை சொல்ல முடியுமோ, என்னென்ன வந்து காரணங்கள் சொல்ல முடியுமோ அதை தான் தேடிகிட்டே இருக்கும். நம்ம மனசே எப்பயுமே வந்து ஏதாவது நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடும், அப்படியே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு காரணம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பிடிச்சிருவோம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து பணக்காரனாவோ இல்லை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. காலம் ஃபுல்லாக அங்கேயே தான் இருப்பாங்க. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. அந்த மாதிரி நான் கிடையாது. கம்பெனி இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இமீடியட்டாக வந்து அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி பல பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரெகுலராக ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பாருங்கள். கம்பெனி இன்னும் பல ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வளரப்போகுது. கம்பெனிக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேவா? அப்போ நல்ல கம்பெனியில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கணும். வளரக்கூடிய நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் தான் நம்மளும் வளர்ச்சி அடையும். ஓகே, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற வேலையிலையோ, நீங்கள் போயிட்டுருக்க மாத சம்பளத்துலையோ அந்த கம்பெனிக்கு நல்ல வளர்ச்சி இருக்கா? உங்களுக்கு அங்கே நல்ல வளர்ச்சி இருக்கா? யோசிச்சு பாருங்கள்.
வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள யார் கைய கட்டி போட்டு வச்சிருக்கா? நீ அந்த வேலைக்கு தான் போணும், அவ்வளோதான் சம்பாரிக்கணும், அந்த இடத்துல தான் இருக்கணுன்ட்டு. நீங்க விருப்பப்பட்டு அதில இருந்துக்கிட்டு, இது குறை, அது குறை, அது குறைன்னு குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லா இருந்துட்டு, கடைசில கடவுள குத்த சொன்னா யாரோட தப்பு? ஓகேங்களா? அதனால கிடைச்சிருக்கிற வாய்ப்ப சரியா பயன்படுத்துங்க. எல்லாரும் உங்க பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. பிசினஸ்ல எப்பயுமே வந்து கனெக்டடா இருங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்த்.